பிக்சர் சினிமாவில் இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராக்கும் ஜெஃப்ரிக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு கான்வர்சேஷனில் ஜெஃப்ரி வேற ஒரு ஜெஃப்ரியாக இப்போ எடுத்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணார் அப்படின்னா ஓகே. பட் இவர் இப்படி பேசிட்டு திரும்பவும் போய் அதை தப்பு பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து கேட்ச் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதான். என்ன அப்படின்னா இப்போ அந்த கோவா கேங்கில் இவரும் ஒருத்தராக இருக்கார். ஸோ இந்த வாரம் வந்து பயங்கரமான அந்த ரோஸ்ட் வாங்கினாங்க. இப்போ அதோட எஃபெக்ட்டா இல்லை என்னன்னு தெரியல. இப்போது பவித்ரா கிட்ட அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே செம ஷாக்கிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு அவர் அந்த கோவா கேங் பற்றி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் இந்த கோவா கேங்கே வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான்லாம் வெளியே போய் யாரையும் நான் பார்க்கக்கூட மாட்டேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப வெறுப்பாக இருக்கும். டெய்லியும் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து கையை இப்படி மேலே போட்டு குழந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் உடனே பவித்ரா கேட்குறாங்க, அப்போ நீ ஏன் பண்ண? எங்களுக்கு வெளியேருந்து பார்க்கும்போது நீயும் அதில் இருக்க மாதிரி தானே தெரியுது அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வந்து நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொன்னது செம ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து நான் பிக் பாஸ் அப்படின்னாவே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன். வெளியெல்லாம் முன்னாடி யார் கூடயும் பேசிட்டு உள்ளே போனால் என்ன பண்ணணும் அப்படின்லாம் வந்து நான் வரல. நான் வந்து ஜாலியாக வந்தேன். இப்போ நாளைக்கே போகணுன்னாலும் நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜெஃப்ரி வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து சொல்கிறார். ரயான் வந்து இவன் எதுக்கு அவங்க கூட இருக்கான் அப்படின்றது இவங்க கூட இருந்தால் வெளியே தெரியும் அப்படிங்கிறனால கூட வந்து இருக்கலாம். அது அப்படியும் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோவா கேங்கில் ஃபர்ஸ்ட் ரயான் பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யலாம் வந்து அந்த டீ மேட்டர்லாம் வேணுன்ட்டே பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. ஸோ சௌந்தர்யா வந்து இந்த இடத்துல வந்து இல்லாத ஒரு விஷயத்தை எப்பயுமே வந்து க்ரியேட் பண்ணுவாங்க சௌந்தர்யா. அதுதான் அவரோட கேமு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் ஜாக்லினோட கேமே வந்து கூட 2 பேரை வச்சுக்கிட்டு அவங்க மண்டை கழுவுறது தான். இப்போது ரயானையும் சௌந்தர்யாவையும் மண்டை கழுவி வச்சுட்ருக்காங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா அவங்க 2 பேரும் நம்ம கூடவே இருந்தால் நம்ம நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிக்கலாம். அவங்க 2 பேரும் எப்பயுமே வந்து அந்த ஓட்டை போட மாட்டாங்களே, நம்மளுக்கு நாமினேட் பண்ண மாட்டாங்களே, அது அவளோட கேமு, அதுவும் அவளோட திறமை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லினை வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி கோவா கேங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றியும் அதே மாதிரி ரஞ்சித்தை வந்து மக்கள் ஏன் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பவித்ரா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரஞ்சித் அவர்கள் பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து டப்புன்னு வந்து யாராவது நம்மக்கிட்ட வராரு அப்படின்னா கையை கட்டிட்டு மற்றவங்க பற்றி வந்து பேசி விட்டுருவாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உன்னை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. ஓகே பவி இப்படி பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போய் நாமினேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. அதனால் மக்களுக்கு வந்து அவர் ஓகே இவர் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி நினச்சி அவரை சேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பு கணக்கை போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ ரஞ்சித்தை ஏன் சேவ் பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் முத்துவை பற்றி பேசும்போது முத்து வந்து ரொம்ப கிளியராக கேம் விளையாடிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் தீபக் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறதே வந்து அவர் பார்த்து பண்ணுவார். ஏதாவது ஒரு சண்டைக்கு போகிறார் அப்படின்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக போவார். ஆனால் அதை பெருசாக்கிடுவார். அவர் போகிற சண்டை பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகாலாம் இப்படிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். இப்போ ப்ளே பண்ணுற மாதிரி சுத்தமாக அவங்களாம் தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செம ஹைலைட்டாக இருந்தது. இதாவது கோவா கேங் பற்றி வந்து பேசினது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி பேசிவிட்டு அவர் அப்படியே கோவா கேங்லேருந்து ஒதுங்கி அவங்கக்கிட்ட நல்லவங்க மாதிரி வந்து இருக்காமல் அப்படியே தனியாக இருந்தார் அப்படின்னா ஓகே. பட் அப்படி தான் நேற்றும் வந்து சௌந்தர்யா வந்து அந்த ஸ்டேஜில் போய் சொன்ன உடனே அந்த டீ மேட்டரை சொன்ன உடனே சௌந்தர்யா பற்றியும் அங்கே பின்னாடி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து சௌந்தர்யா கூட எல்லாரு கூடயும் உட்காந்து சில் பண்ணிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஜெஃப்ரி வந்து பயங்கரமாக ஒரு பேக் பைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.